ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லதா விலாக். இப்போ மதியம் வந்து சிக்கன் தொக்கு தான் செய்ய போகிறேன். பாருங்கள் எப்படி வந்திருக்கு. இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து 3 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் குட்டி குட்டியாக, தக்காளி 1 தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன், அப்புறம் கருவேப்பிலை, பச்சை மிளகாய் 1 பச்சை மிளகாய் வச்சுருக்கேன், கரம் மசாலா தூள் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ண போகிறேன், அப்புறம் கலந்த மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள், அப்புறம் வந்து மஞ்சள், ஆல்ரெடி சிக்கன்லேயே மஞ்சள் போட்டு தான் வச்சுருக்கேன், தனியாத்தூள் 1 ஸ்பூனு. சிக்கனை பாருங்கள், வாஷ் பண்ணிவிட்டு நல்லா அதை வந்து உப்பு மஞ்சள் போட்டு நான் வச்சுருக்கேன் மேக்னேட் பண்ணி. இப்போ தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். பச்சை மிளகாவும் கருவேப்பிலையும் போட்டு தாளிச்சுக்கிறேன். இந்த டைமில் வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு அது வதங்கிறதுக்கு கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். 1 ஸ்பூன் நான் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் வேணால் பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு கண்ணாடி பதம் வந்ததுமே, வெங்காயம் ஒரு கண்ணாடி பதம் வந்ததும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். போட்டு நல்லா ஒரு ப்ரௌன் கலரில் ப்ரௌனிஷாக வரணும், நல்லா வதங்கணும். வெங்காயம் வந்ததும் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த டைமில் வந்து சிக்கன் ஆட் பண்ணிக்கிறேன். சிக்கனில் வந்து நல்லா அந்த இதில் ஒரு நிமிஷம் நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க. இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஜூஸும் இதில் இறங்கணும். ஸோ அந்தளவுக்கு கொஞ்சம் வதக்கி விட்டுலாம். இன்னொரு 2 நிமிஷம் தக்காளி போட்டு வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா குழைய வெந்துச்சு பாருங்கள் தக்காளி. இப்போ இந்த டைமில் வந்து மசாலா, கரம் மசாலா இப்போ போடக்கூடாது. தனி மிளகாய்த்தூள், கலந்த மிளகாய்த்தூள், அப்புறம் தனியாத்தூள், இது 3 தான் இப்போ ஆட் பண்ணியிருக்கேன். இதை ஆட் பண்ணி கொஞ்சம் லைட்டாக தண்ணி மட்டும் தெளிச்சிக்கிறேன். ஏன்னா தண்ணி தெளிச்சிக்கிட்டால் அது கொஞ்சம் இதுவாகும், மசாலா கொஞ்சம் வேகும். அதனால் கொஞ்சம் தண்ணி இது பண்ணிக்கிறேன். இப்போ வந்து மசாலாவில் ஒரு 2 மினிட்ஸ் வெந்ததுக்கப்புறம் ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிறேன். இது வந்து ஒரு மேக்ஸிமம் ஒரு 15 மினிட்ஸ் ஆச்சு வேக விடணும் சிக்கன். அப்போ தான், ஏன்னா நான் குக்கர்லலாம் வேக வைக்கல, அப்படியே தான் டேரெக்டாக சேர்த்துருக்கேன் சிக்கனு. அதனால் ஒரு 15 மினிட்ஸ் வேகணும். இப்போ வந்து கரம் மசாலா அதாவது ஒரு 5 நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கணும். 1 ஸ்பூன் கரம் மசாலா. இது வந்து நான் ஆயிலில் பக்கத்தில் சூடு பண்ணிவிட்டு அதில் வந்து பூண்டு ஒரு 4 பல்லு பூண்டு வந்து தட்டி போட்டு வச்சுருக்கேன். ப்ளஸ் வந்து தனி மிளகாய்த்தூள், அது காஷ்மீரி மிளகாய்த்தூள் இருக்குது இல்லைங்களா, அது கலருக்காக கொஞ்சம் ஆட் பண்ணி இதில் ஊற்றிக்கிறேன் தாளித்து. அது ஆப்ஷனல் தான், வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம். நான் கலருக்காக நான் அந்த மாதிரி போட்டிருக்கேன். பாருங்கள், நல்ல ஒரு கிரேவி இதுக்கு வந்துடுச்சு. இன்னும் கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் வேக விட்டிங்கனாக்கா உங்களுக்கு ஒரு தொக்கு